கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதினான், நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று. அது கிரேக்கு, லத்தீன், எபிரேயர் மொழிகளில் சிலுவையில் மேலே அவன் போடுவித்தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும்போது யூதருடைய ராஜாவாகவே அறியப்பட்டார். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்றுதான் சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள். அப்படி யூதருடைய ராஜா என்றுதான் அவர் இந்த உலகமெங்கும் பிரசித்தி பெற்றார். ஆனால் அவரோ தம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, பரலோகத்திற்குரியது என்று அவர் பிரசங்கித்தும் வந்தார். அப்படியே தம்மை முன்னிறுத்தினார். பிலாத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் போதும் அதையே அவர் கூறுகிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் உள்ளது. ஆனால் இந்த ஜனங்களோ அவர் இந்த உலகத்திற்குரிய ராஜா என்று அவர் சொல்லி வந்தார் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏளனமாய் பார்க்கிறார்கள். ஆனால் அவரோ தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்து பார்த்தாலே தெரியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக பிரசங்கிக்கிறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 30-32 தாவீதுக்கு கர்த்தர் தரிசனமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறப்பார் என்றும் இந்த உலகத்தை அவர் இரட்சிப்பார் என்றும் அவன் கூறியிருக்கிறான் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே அறிக்கையிடுகிறான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசித்து பார்த்தால் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி என்று நாம் வாசிக்கிறோம். என்றால் அவர் தாவீதின் வம்சத்திலே பிறந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகமோ அதை அறியவில்லை. அவர் ராஜாவாக சொன்னார் என்று அந்த சிலுவையின் மேல் விலாசத்திலே எழுதி வைக்கிறார்கள். அவர் நமக்காக நிந்தனை சகித்தார். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவரே ராஜாதி ராஜா என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15வது வசனம் வரை வாசித்து பார்த்தால் அவருக்கு எதிராக ஒன்றும் நிற்பதில்லை, அவரே ஜெயம் எடுப்பவர். என்றால் அவரை விசுவாசிக்கிற நமக்கும் கர்த்தர் ஜெயம் தருகிறவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசித்து பார்த்துவார், நம்மை ராஜாக்களாக்கவும் ஆசாரியர்களாகும்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை சேர்க்கிறார். அதற்காக தான் அவர் நிந்திக்கப்பட்டார். அவர் எப்படியெல்லாம் நமக்காக நிந்தனையை சகித்தார் என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது யோவான் 19ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனம். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு ராஜா என்றால் அவருக்கு கிரீடம் மிக மிக ஆடம்பரமாகவும் அலங்கரிப்பாகவும் இருக்கும். ஆனால் இவரை ராஜா என்று ஏளனம் செய்கிற இந்த ஜனங்கள் ராஜாவுக்கு ஒரு கிரீடம் வேண்டுமே என்று அவருக்கு முள்முடி கிரீடம் சூட்டுகிறார்கள். எவ்வளவாய் அவரை நிந்திக்கிறார்கள் என்று பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசி. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி எவ்வளவாய் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள் என்று பாருங்கள். மார்க் 15ஆம் அதிகாரம் 17-19 வசனத்தை வாசித்து பார்த்தால் அவர் சிரசில் ஒரு கோலால் அடிக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவருக்கு சிரசில் அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த முள்முடியை ஒரு கோலால் அவர்கள் அடிக்கிறார்கள். அந்த முள் எவ்வளவாய் அவருடைய தலைக்குள் போயிருக்கும் என்று சிந்தித்து பார்க்க முடியும் நம்மளால. அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே என்று வாழ்த்தி காரி உமிழ்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நினைத்தால் இந்த நிந்தனையை, இந்த பாடுகளிலிருந்து அவர் ஒரு நிமிடத்தில் தப்பித்திருக்க முடியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53-54 வசனத்தை வாசித்து பார்த்தால் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் நமக்காக அவர் நிந்தையை சகித்தார்.
எதற்காக அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பார்த்தால், சோதனையில் ஜெயம் எடுப்பவர்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருகிறார். 2 தீமோத்தேயு 4:8 வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அவன் விசுவாசத்தில் அறிக்கையிடுகிறான். என்றால் கிறிஸ்துவுக்காக நாம் இங்கே சோதனையை சகித்து, கஷ்டப்பட்டு, நிந்தனையை சகித்து நாம் வாழ்ந்து பரலோகத்திற்கு போகும்போது முள்முடி சூட்டப்பட்ட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ கிரீடத்தை தந்து அலங்கரித்து மகிழ்வதற்காகத்தான் அவர் முள்முடியை சுமந்தார். எனக்கு ஒரு நன்மையை தர வேண்டும், எனக்கு மகிமையான ஒரு கிரீடத்தை தர வேண்டும் என்றுதான் அவர் நிந்தனின் கிரீடமான முள்முடியை தரித்து கொண்டார். இரண்டாவதாக, அவருடைய வஸ்திரத்தால் அவரை நிந்தித்தார்கள். 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி. ஒரு ராஜாவுக்கு ராஜவஸ்திரம் எவ்வளவு மேன்மையே உள்ளதாய் இருக்கும். ஆனால் இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஒரு சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்து வைக்கிறார்கள். எதற்காக அவர் நிந்திக்கப்பட்ட இந்த அங்கியை அவர் உடுத்தார் என்றால், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம், மணவாளன் மணவாட்டி தங்களை அலங்கரித்து கொள்ளுகிறது போல் அவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். என் ஆத்துமா களி கூறுகிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. என்றால் ஒரு மணவாளனோ ஒரு மணவாட்டியோ அவங்களுடைய வஸ்திரம் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கும். எப்படி வஸ்திரத்தால் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். அதே போல் என் ஆண்டவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிப்பது நிமித்தம் என்னுடைய ஆத்துமா களி கூறுகிறது என்று இங்கே தீர்க்கதரிசி கூறுகிறான். சகரியா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசித்து பார்ப்போல், ஆசாரியனாகிய யோசுவாவின் அழுக்கு வஸ்திரத்தை எடுப்பித்து அவர் புதிய வஸ்திரமாகிய பரிசுத்தத்தை கொடுக்கிறார். எனக்காக, நமக்காக அவர் எப்பொழுதும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு பரிசுத்த வஸ்திரத்தை தர வேண்டும். என் அழுக்கு வஸ்திரம், பழைய பாவமாகிய அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு பரிசுத்த வஸ்திரத்தை தரும்படியாக அவர் ஒரு நிந்தையான ஒரு மேலங்கியை, ஒரு சிவப்பான ஒரு மேலங்கியை அவர் உடுத்தி கொண்டார். பரலோகத்திற்கு நாம் செல்ல நம்முடைய பாவ வஸ்திரங்களை எடுத்து போட்டு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்து வைக்கும்படி அவர் நிந்தையின் வஸ்திரத்தை உடுத்தினார். மூன்றாவது, அதிகாரத்தை இழந்தவராய் இகழப்பட்டார். யோவான் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். ஒரு ராஜாவை யாரால அடிக்க முடியுமா? ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு வந்து அவரை இகழ்ந்து அவரை கையினால் அடிக்கிறார்கள், வாரினால் அடிக்கிறார்கள், அறைந்தார்கள் மற்றும் நிந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவரோ அமைதலாயிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் இப்படி அவரை இகழ்கிறார்கள் என்றால், இவர் யூதருடைய ராஜா என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருந்தானே. இவனை நாம் அடித்தால் இவன் எப்படி ராஜாவாக இருக்க முடியும் என்று அவரை நிந்திக்கிறார்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசித்து பார்த்தால், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, அப்படி இருந்திருந்தால் என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே என்று பிலாத்துவை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவரோ எல்லா அதிகாரத்துக்கு உட்பட்டவராய் இருந்தும் அந்த நிந்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 18:28 வாசித்து பார்த்தால் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 17:2 மாம்சமான யாவர் மேலும் அவர் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. மத்தேயு 9:6 பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம். மார்க் 4:41 இயற்கையின் மீதான அதிகாரம். யோவான் 11:43-44 மரணத்திற்கு மீதான அதிகாரம். என்றால் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒன்றும் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டையை போல தம்மை இகழும்படியாக, தம்மை நிந்திக்கும்படியாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்றால் நமக்காக தாங்க அவரை ஒப்பு கொடுத்தார். அதை உணராதவர்களை நாம் இருக்கக்கூடாது. என் பாவங்கள் கழுவ அவர் சுத்திகரித்து இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று விசுவாசம் நமக்கு வேண்டும். அதற்காகத்தான் அவர் இகழப்பட்டார். இதோ யூதருக்கு ராஜாவே என்று இந்த மனிதர்கள் அவரை இகழ்ந்திருக்கலாம். ஆனால் ராஜாதி ராஜா அவர் என்று, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அவர் என்று நாம் என்றைக்கும் அவரை போற்றுதலுக்குரியவராகவே நாம் பார்க்க வேண்டும். அவரின் வாழ்க்கையில் மகிமைப்படுவார் என்ற விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அவரின் வாழ்க்கையில் மகிமைப்படுவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் நிந்திக்கப்பட்டார். அவருடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, நானும் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன். அவர் பரலோகத்தில் ராஜாவாதி ராஜா
ராஜாவாக என்றென்றும் சதா காலங்களிலும் வீற்றிருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம் என்றால் நம்மளுடைய நிந்தையை மாற்றுகிற தேவன் அவர். நம்முடைய நிந்தையிலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர் அவர். நம்மளுடைய நிந்தையை அவர் மாற்றும்படியாக அவர் நிந்தையை சகித்தார். நமக்கு நிந்தையை இனி நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. ஜெயம் பெற்ற பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் அகமகிழ்ந்து மனமகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.